BHK, 3 BHK, shops, restaurant, supermarket and commercial. Available for rent in Kolattur. Nearby Meridian Hospital, Kumaran Hospital, backside of Red Terry. Please contact 9034555554. கர்நாடக இசை மற்றும் திரை இசை இரண்டிலுமே கோலோச்சிய பாடகர்கள்ல நித்யஸ்ரீ மகாதேவனும் ரொம்பவே முக்கியமான இடம் உண்டு. அவங்களுடைய சினிமா பயணம் குறித்து நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. என்னன்னா, என் அம்மாவோட அப்பா பாலக்காடு மணி ஐயர், புகழ்பெற்ற மிருதங்க இசை மேதை பட்டம்மாள் பாட்டி. என் அப்பாவோட அம்மா, என் அம்மா, அப்பா, அக்கான்னு குடும்பத்துல பலரும் இசைக்கலைஞர்கள் தான். அதனால இசையால தாளாட்டி சீராட்டி வளர்க்கப்பட்டேன். கூடவே பாட்டியின் நிழலையே வளர்ந்து விளையாடி மகிழ்ற பாக்கியமும் எனக்கு கிடைச்சது. அம்மா மற்றும் பாட்டிக்கிட்ட முறைப்படி இசை கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா 13 வயசுல முதல் மேடை கச்சேரியில பாடினேன். வளரும் இசை கலைஞர்களை சந்திக்கும் எல்லா சவால்களையும் இன்முகத்தோட ஏத்துக்கிட்டேன். குறுகிய காலத்திலேயே முன்னணி பாடகியாக தன்னை நிலைநிறுத்திக்கிட்டேன். ஆரம்ப காலத்துல நான் பாடிய பல கச்சேரிகள்ல பெருசா கூட்டம் கூடாது. அப்போ ஒரு சில வருஷம் மார்கழி மாத கச்சேரிகள்ல எனக்கு ஒரு வாய்ப்பு கூட வராமலா இருந்திருக்கு. என் பாட்டி சிபாரிசு பண்ணியிருந்தாங்க. எனக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைச்சிருக்கும். ஆனா யாரா இருந்தாலும் சொந்த திறமையில தானே வளரணும்னு என் குடும்பத்தினர் உறுதியா இருந்தாங்க. அதான் என் கொள்கையாவும் இருந்துச்சு. படிப்படியா கச்சேரிகளை அதிகரிக்க ஆரம்பிச்சப்போ நல்ல விமர்சனங்களும் மாறுபட்ட விமர்சனங்களையும் எதிர்கொண்டேன். இன்னாரோட பேத்தி இப்படி பாடுறாங்களான்னு காட்டமா விமர்சனம் பண்ணாங்க. அதுக்கப்புறமா கர்நாடக இசையில வளர்ந்து வந்த நேரத்துல A.R. ரகுமானின் இசையமைப்புல ஜீன்ஸ் படத்துல பாடுற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. 2 மகள்கள். மூத்த மகள் தேஜஸ்ரீ MBBS படிச்சிட்டு இருக்காங்க. இளைய மகள் தனுஜாஸ்ரீ +2 படிக்கிறா. சிங்கிள் பேரண்ட் பொறுப்புலையும் திறம்பட கையாள்பவர்களுக்கு 2012 நிகழ்ந்த கணவரின் மறைவு ஆறாத வடுவாவே இருக்கு. எந்த கச்சேரியில நான் பாடணும்னு முடிவெடுக்கிறதுல இருந்து கச்சேரி பக்கவாத்தியம் பயணம் எல்லா தேவைகளையும் ஏற்பாடு செய்கிறது அவர்தான். எவ்வித சிரமங்களும் இல்லாம பாடிட்டு வர்றதுதான் என் வேலையாவே இருக்கும். குழந்தைகளையும் குடும்பத்தையும் பார்த்துக்கிறது பாடுறது தவிர அவர் இருந்தவரை வேறு எந்த விஷயமும் எனக்கு தெரியாது. சில எதிர்பாராத நிகழ்வுகள் பலரின் வாழ்க்கையை புரட்டி போட்டுச்சு. அதுபோல என் கணவரின் மறைவால வீட்டை விட்டு வெளியே வரவும் சக மனிதர்களை எதிர்கொள்ளவும் ரொம்பவே தயங்கினேன். அப்புறம் பெரிய பொண்ணு 7 வயசு, சின்ன வயதுக்கு 5 வயசு. அவங்களை எப்படி வளர்க்க போறோம்னு கலங்கி நின்னேன். பழையபடி உங்க குரல் ஒலிக்கணும்னு எதிர்பார்ப்பில்லா அன்புடன் மக்கள் பலரும் என்கிட்ட கேட்டதுதான் என் 2வது இன்னிங்ஸாவே இருந்துச்சு. 37 வருஷ இசை வாழ்க்கையில பல கச்சேரிகளுக்கு இறுக்கமான மனநிலையில போயிருக்கேன். ஆனா மேடையில உட்கார்ந்ததுமே எனக்குள்ள இருந்த கவலையெல்லாம் மறக்க வைக்கிற இசை என்னை பரவச உலகத்துக்கே அழைச்சிட்டு போயிரும். அது போலதான் என் கணவர் இழந்ததுக்கு அப்புறமா இசைதான் என்னை மீட்டெடுத்துச்சுன்னே சொல்லலாம். வாழ்க்கையில நமக்கு எது வேணாலும் நடக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் இன்னொருத்தரை நம்பியோ பிறர் தயவுடையோ வாழாதீங்க. நான் சிங்கிள் பேரண்டா புது பயணத்தை தொடங்கினப்போதான் படிப்பு மற்றும் சுய சம்பாத்தியத்தோட அருமை எனக்கு புரிஞ்சுது. இது 2மே இல்லாத ஒரு பொண்ணுக்கு என் நிலைமை ஏற்பட்டு இருந்தா அந்த குடும்பமே நிர்கதியா தவிச்சு நின்று இருக்கும். பெண்கள் எல்லோருக்குமே கல்வியும் கரியரும் ரொம்ப அவசியம். குடும்ப நிர்வாகத்தை தாண்டி விருப்பத்துக்கு ஏற்ப வீட்டில் இருந்தபடியே வேலை அல்லது வெளி வேலைக்கு போறதாலேயே உலகத்தை இன்னும் ஆழமா தெரிஞ்சுக்க முடியும். தன்னம்பிக்கை உயரும் என்றது அவசியமான வழிகாட்டுதலோட தன்னம்பிக்கையும் உயரும். இதை பத்தின உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க.